தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது ஆட்சி சிறப்பாக இருக்கிறதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. அதேபோல் தமிழகம் முழுவதும் அமைச்சரவையிலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக மக்கள் குறைதீர்ப்பு விஷயங்களை நேரடியாக சென்று ஆய்வு பண்ணுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்குத்தான் அமைச்சர் அலுவலகம் மக்களிடம் மக்கள் கொடுத்து குறை எதிர்ப்பு சூழ்நிலைகள்லாம் உருவாகி கொண்டிருந்தது. அது மாற்றாக, அதாவது முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் அப்படி நடந்திருக்கிறார்கள். இப்போ மாற்றாக புதிதாக இந்த ஆட்சியில் அமர்ந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நேரடியாகவே மக்களிடம் குறையை சரி செய்வதாக பரவலாக நம்ம பார்க்கிறோம். அவர் ரீல்ஸாக போட்டால் கூட செய்திகள் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். ஏன்னா செய்திகள் தெரிகிறது, மக்களிடத்திலும் நம்ம பார்க்குறோம். ஆகையால் நேரடியாகவே அவங்க போயிடுறாங்க மக்கள்கிட்ட. அதனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், அமைச்சருடைய அலுவலகம் பார்த்திங்கன்னா அவங்க அதிக நேரம் பார்க்க முடிவதில்லை இப்போ உள்ள ஆட்சி செய்தவர்கள்ட்ட. ஏன்னா முன்னாள் ஆட்சி செய்தவர்கள்ட்ட சட்டமன்றத்தில் முடிஞ்சு வந்தவுடனே அவங்க வீட்டிலேருந்து வந்தோடனே நேராக அவங்களுடைய சட்டமன்ற அலுவலகத்துலேயும் பார்க்க முடியும். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது முக்கியமான விருந்தினராக விஐபியாக கலந்துக்கிடுவாங்க. அப்படிதான் அவங்கள பார்க்க முடியும். ஆனால் இவங்களுடைய விஷயம் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம பாராட்டுறது மட்டும் எங்களுடைய வேலை கிடையாது, தவறுகளையும் நாங்கள் சுட்டி காமிக்கிறது எங்கள் வேலை. இருந்தாலும் நல்லா சரியாக நடக்கும்போது சரியாக நடக்குதுன்னே சொல்ல முடியும். ஆகையால் கவனம் செலுத்தி மக்களிடத்துல நல்லா விஷயங்களை கொண்டு போய் செய்கிறாங்க. அதனால் நல்லாட்சி இருக்குன்றது மக்கள் நல்லா பரவலாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, சென்னையில் ஒரு சூழ்நிலையை நம்ம போய் பார்ப்போம். தற்போது தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னா நேரடியாக என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, புதிதாக இப்போ ஒரு தகவல் இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரங்கள், பகல் நேரங்களில் அவர் மக்களிடத்தில் போக முடியாது. ஏன்னா அவருக்கு எப்படி கூட்டம் வரும்ன்றது, மக்கள் எவ்வளவு பாதுகாப்பு கருதி மக்கள் போக முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ரோந்து ஒன்று போகிறார். ரோந்துன்னு போகிறதா மக்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு அந்தந்த சென்னை முழுவதும் பயணத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் தமிழகம் முழுவதும் பயணத்தை போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலே நேரடியாகவே ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதா நம்ம காதுக்கு வந்திருக்கு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, எங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கூடுகிற இடம், எங்கெல்லாம் மக்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய இடங்கள் எங்கே இருக்கும் அப்படின்றத நேரடியாகவே ஒரு ஆய்வு பண்ணுறாரு. இரவு நேரங்களில் போய் பண்ணுறாரு. சரியான அதிகாரிகளோட போய் ஆய்வு பண்ணி இப்படி தான் இருக்கணும், இப்படி மாற்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே பகல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வர் வரும்போது மாற்றி அமைப்பாங்க, ரோடுகளை மாற்றி அமைப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரே ரோடாக மக்கள் ஒரு பக்கம் வந்தால் ஒரு பக்கம் போகிறது மாதிரிலாம் திட்டங்களை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ இரவு நேரங்களில் போய் ஆய்வு பண்ணி மக்களுக்கான சேவைகளை பண்ணுறாரு. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா மன்னர்கள் காலத்தில் இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். என்னடா இது, முதல்வரே நைட்டு இரவு நேரங்களில் ஆய்வு போகிறாருன்னா அது மன்னர்கள் காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ முதல்வர் கிடையாது, மன்னர்கள். அப்போ மன்னர்கள் என்னென்னு போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மன்னர்கள் போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் அமைச்சரவையில் ஒரு முக்கியமான அமைச்சர்கள் கூட குதிரை வாகனத்தில் அவங்க என்ன செய்வாங்க, மாறுவேடத்தில் தனியாக போவாங்க. தனியாக போகும்போது அப்படியே எங்கே பிரச்சனை இடம்னு அப்போயே கண்டுபிடிச்சி அந்த இடங்களில் போய் உட்காந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக போய் ஒரு வீடு அருகில் உட்காந்து அவங்க பேசுகிறத ஃபுல்லாக கேட்பாங்க. என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, இந்த அரசை தப்பாக சொல்கிறாங்களா சரியாக சொல்கிறாங்களான்னு கேட்பாங்க. யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க, கேட்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை சரி பண்ணி அந்த அந்த அரசவையில் நிறைவேற்றுவாங்க. இப்படி இந்த இடத்துல இருக்குது, இப்படி இருக்குது பிரச்சனை, அந்த இதை சரி பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையிலே சிறப்பான விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் இப்போ முதல்வர் கையில் எடுத்தது சிறப்பான விஷயம். அதனால் மக்களாட்சி, நல்லாட்சி நடக்கிறத நம்ம உண்மையிலே ஒத்துக்கிறதே வேண்டும். ஆகையால் இந்த சிறப்பான ஆட்சியை நம்ம மக்களிடத்தில் கொண்டு போவோம். நன்றி, வணக்கம்.